அதே போல் சகோதரர்களே, இந்த மாதத்தில் முக்கியமாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு நற்கர்மம், அவர்கள் நோன்பு திறக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை, இஃப்தாரை நாங்கள் செய்து கொடுப்பது. ஸைத் இப்னு காலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்ல் அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யன்குஸு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஆ. யாரெல்லாம் ஒரு நோம்பாளியை இஃப்தார் செய்ய வைக்கிறாரோ, நோம்பாளிக்கு உணவு கொடுத்து இஃப்தார் செய்ய வைக்கிறாரோ, அவருக்கு அந்த நோம்பாளியுடைய கூலி கிடைக்கப்படும். அந்த நோம்பாளியுடைய கூலி குறைவு செய்யப்படாமல் அந்த நபருக்கும் நோம்பாளிக்குரிய கூலி கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முக்கியமான ஹதீஸாக இருக்கின்றது. சுனன் திர்மிதி, இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத் அவைகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஷேக் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று கூறிய ஹதீஸ். எனவே நாங்கள் இந்த ஹதீஸை அமுல் செய்ய வேண்டும் என்றால், நோன்பு பிடிக்கக்கூடிய நோம்பாளிகளுக்கு இஃப்தார் செய்ய வைப்பது முக்கியமான ஒரு நற்கர்மமாக இருக்கின்றது. முக்கியமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செயலாக இந்த மாதத்தில் இருக்கின்றது.